இதெல்லாம் தான் நான் நைக்கால வாங்கினதுலாம். இது கே பியூட்டியோட ரன் பண்ணலாம். ஐயோ கக்கா போயிட்டானே. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பானு ஸ்டாக்ஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும். அண்ட் நேற்று தான் 2025 அப்போ எனக்கு 12K சப்ஸ்கிரைபர்ஸ் என் சேனலுக்கு ரீச் ஆயிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, நான் வந்து நைக்கால டிசம்பர் மந்த் போட்டாங்கங்க அந்த ஆஃபரை. சாரி, நவம்பர் மந்த் 2025 வந்துருச்சு. இதுக்கப்புறம் நைக்காலையும் போட்டுருவாங்க போல அடுத்த பிங்க் சேலே. அது வரைக்கும் நான் அந்த வீடியோ அன்பாக்ஸ் பண்ணணும், வீடியோ போடணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன், முடியலை என்னால். சரி, ஓகே, நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் தான் நான் நைக்கால வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதுதான் இங்லாட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஹைப்லாம் பண்ணாங்க யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இதுதான் ரொம்ப குட்டியாக இருக்கும், தெரியுதா? ரொம்ப குட்டி தான். அண்ட் இதோட ரேட்டுமே இல்லையே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 295 கிட்ட ரேட்டு. பட் எனக்கு ஆஃபரில் வந்து நான் 295க்குலாம் வாங்கலை. மினி அப்படி இங்லாட் மாதிரியே தான் இருக்கும். காஜல்லாம் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ணுறது, இல்லைனா லிக்விட் ஜெல் லைனர், லிக்விட் ஜெல் லைனர் அதிகமாக வந்து பட்டிங் ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து இது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம், ஐ ஷேடோ கூட லிக்விட் ஐ ஷேடோவாக மாற்றும் இது. ஓகே, இப்போ பெரிய பாக்ஸ் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வாட்டி எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, அன்வான்டாக வந்து இருந்த ப்ராடக்டே வந்து வாங்க வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். வேண்டாம், இந்த வாட்டி இல்லாததான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இல்லாததான் நான் வந்து பிக் பண்ணி எடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த கே பியூட்டியோட இது வந்து கான்டோர் ஸ்டிக். கான்டோர் இருக்கு என்கிட்ட, ஆனால் பவுடர் ஃபார்மில் இருக்கு, ஸ்டிக் ஃபார்மில் இல்லை. ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போல். இப்போதைக்கு எனக்கு ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. இதுக்கு வந்து அந்த பிராண்ட் இந்த பிராண்ட் அப்படிலாம் கிடையாது. இது ஆக்சுவலி என்னென்னா, நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, தெரியுதா? இது என்னென்னா, ப்ரஷ்ஷுக்கு வந்து ஒரு கிளீனர் மாதிரி, ப்ரஷ் கிளீனிங் மாதிரி. பவுடர் ப்ரஷ் வந்து ஒரு ஐஷேடோ யூஸ் பண்ணிட்டு இதே ப்ரஷ் தான் எனக்கு வேண்டியதான் நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா, அதை ப்ரஷ் எடுத்து இல்லை இப்படி 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 பண்ணால் போதும், அந்த கலர் வந்துடும். அது வந்து அடியில் வந்து தங்கிக்கும், இதுக்கு அடியில் இருக்கும். அப்புறம் நிறைய வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. இதுவும் க்ளீன் பண்ணி ஆகிறோன்னா இது வாஷபிள் தான். வாஷ் பண்ணிவிட்டு சும்மா ஃபேன் ட்ரை இல்லை சன் ட்ரை அந்த மாதிரி ட்ரை பண்ண விட்டுட்டு திரும்பியும் வந்து இது உள்ளே இருக்கிறதுலாம் வந்து நார்மலாக மிஸ்ல வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டர் வச்சோ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டோ திரும்பி இதே ஸ்பாஞ்ச் ட்ரை ஆகிட்ட பிறகு உள்ளே வச்சிங்கன்னா யூஸபிள் தான். மேக்கப் ப்ரஷ் க்ளீனர் அப்படின்னு சொல்லிட்டு குவிக் க்ளீன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது இது நான் சீரியஸாக நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் சும்மா இப்போதைக்கு ஓப்பன் மட்டும் தான் பண்ணுறேன். பட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு, தெரியுதா யூஸ் பண்ணது. ஸ்விஸ் பியூட்டி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நல்லா என்னை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹானஸ்ட்டாக அது எனக்கு மட்டும் அப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை ஸ்விஸ் பியூட்டி யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. நான் வாங்குங்கலாம் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலை, எனக்கு பிடிச்சதா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். தெரியுதா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து சத்தியமா நான் இது இல்லாம எதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண தெரியுமா? இல்லாம டடா. ஆக்சுவலி இது டடா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பட் எனக்கு இது பெரிய டடா தான். மிஸ்ல வாட்டர் என்னோட கன்சீலர். இந்த கன்சீலர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்தேன், மெப்ளினோடது. இந்த பாக்ஸில் அவ்வளோதான், ஒன்று மட்டும் எனக்கு ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரீபி. பட் இது நான் ஓப்பன் பண்ணும்போது அன்ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஃப்ரீபினா ஓகே, இந்த அளவுக்கு நசுங்கி வந்திருக்கோம். ஓகே, ஃபைனலி நியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஹூடா பியூட்டியில் அழகாக இருக்கிற கலர்லாம். ஓகே, நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஃபேஸ் வாஷ் எப்பயோ பண்ணி வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் என் ஃபேஸ் வந்து ட்ரை ஸ்கின், ஸோ ஆயிலெல்லாம் இருக்காது, ரொம்ப ட்ரை ஸ்கின். நான் நார்மலாக இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். இந்த ஹேக் வேறு பார்த்தேன், நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை நான் பண்ணியே ஆகணும், ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். என் ஸ்கின்னுக்கு ஏற்ற அளவுக்கு நான் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். நான் சொன்னேன்ல, நான் ட்ரை ஸ்கின், ஸோ அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். நான் வந்து கண்ணாடி போடுவேன். ஸோ கண்ணாடி போட்டதுனால எனக்கு இங்கே வந்து என்னோட கிளாஸோட மார்க் அப்படியே அச்சு விழுந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, பிளாக்.
ஸோ இது மட்டும் நான் கன்சில் பண்ணிக்கிறேன். இங்க மட்டும் கன்சில் பண்ணிக்கிறேன். நான் வந்து நைக்காவோட இந்த கலர் பேலட் எடுத்திருக்கேன். கலர் தியரி வந்து ரொம்ப நெறைய அப்படின்ற மாரி இருக்கும். பட் நான் ஈஸியா சொல்லி முடிச்சிடுறேன். ஆரஞ்ச் கலர் இருக்கு இல்லையா? இது ஆரஞ்ச் கலர் வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்க டார்க் ஸ்பாட்ட வந்து மறைக்கும். அண்ட் எந்த இடத்துல டார்க் ஸ்பாட் இருக்கோ, அந்த இடத்துல மட்டும் தான் ஆரஞ்ச் கலர் வந்து வொர்க் ஆகும். அன்ஈவன் ஸ்கின் டோன் அந்த மாரி இருக்கிற இடத்துல மட்டும் தான் வொர்க் ஆகும். ஆரஞ்ச் கலர் என் கையிலேயே எடுத்துக்கிறேன். பிகாஸ் இது பெர்சனல் யூஸ் தான். யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும் எனக்கு எங்க பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குன்னு. ஸோ நான் கண்ணாடி வேர் பண்ற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்க மட்டும் நான் வந்து உங்களுக்காக வந்து இங்க மட்டும் இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு காட்டணும் இல்லையா? வெட் பிளெண்டர் எடுத்துக்கிட்டு பிளெண்ட் பண்றேன். அந்த ஆரஞ்ச் கலர் போகாது. அப்படியே தான் இருக்கும் பிளெண்ட் பண்ணும்போது கூட. பட் ஃபர்ஸ்ட் இருந்தத விட இப்போ வந்து லைட்டா வந்து ஆரஞ்ச் போற மாரி இருக்கும். ஏன்னா பிளெண்ட் பண்ணதுனால. இப்போ நான் பண்ணது ஆரஞ்ச் கலர் கரெக்டர் மெத்தட். கலர் கரெக்டட் மெத்தட். ஆரஞ்ச் கிடையாது சாரி. இப்போ நான் பண்ணது கலர் கரெக்டட் மெத்தட். இதுக்கப்புறமா நான் என்னோட ஷேட கண்டுபிடிச்சு போடுவேன் இல்லையா? இது வந்து கன்சீலிங் மெத்தட். இது ஓரளவுக்கு என் ஸ்கின்னோட மேட்ச் ஆகுது. எப்பவுமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுற கலர் வந்து ஒரே பேலட்ல அப்படியே ஒரேடியா இருக்கும்னு சொல்ல முடியாது. இங்க அப்ளைவும் பண்ணிக்கிறேன். திரும்பியும் எடுத்துக்கிறேன். இங்க அப்ளை பண்ணிக்கிறேன். வைக்கும்போதே தெரியுதா என் கலருக்கு லைட்டா வருது. நான் ஃபர்ஸ்ட்டு இருந்த அந்த பிளாக்னஸ் இப்போ வந்து லைட்டா மறைஞ்சிருக்க மாரி இருக்கு தெரியுதா? ஓகே. ஸோ மறைஞ்சிருக்கு. லைக் மறைச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள். ஈஸியா வந்து எக்ஸாக்ட்டா உங்க ஸ்கின்னுக்கு நீங்க வந்து கன்சீலிங்கும் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். ஓகே. இப்போ வந்து அந்த ஹேக் இங்க போட்டிருப்பேன். பக்கத்துல திரும்பியும் போடுறேன். இத வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்கியிருந்த அந்த கன்சீலர். பிளஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பிளஷ். ஃபோர்ஹெட்டா, நோஸ் ஐ கிட்ட ஓகே. அண்ட் அவங்க இன்னொரு இடத்துல கன்சீல் பண்ணியிருக்காங்க. நான் அத வந்து மறந்திருக்கேன். லைக் இங்க கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஓகே பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் இல்லாம இந்த ஒரு டெக்னிக் வந்து 10க்கு ஒரு 8 குடுப்பேன்னு நெனைக்கிறேன் சத்தியமா. 8 ஓகே தான். பிகாஸ் எனக்கு வந்து இங்க பிளஷ்லாம் வந்து தெரியுது. பட் வீடியோல தெரிய மாட்டேங்குதுன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நான் சினிமேட்டிக்ல வச்சிருக்கிறதுனால, ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் தெரிய மாட்டேங்குது. லைட்டா இன்னும் கொஞ்சம் பிளஷ் வைக்க போறேன். நான் லிப்ஸ் முடிச்சுட்டு வந்து ஐ பார்ட்டுக்கு போலான்னு டார்க் சாக்லேட் 12 இந்த ஷேட் நேம் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. எப்பவுமே வந்து லிப் லைனரோ இல்ல லிப்ஸ்டிக்கோ அப்ளை பண்ணும்போது லிப்ப வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. லைட்டா அவுட்டர் அண்ட் உள்ளேயுமே வந்து லைட்டா குடுத்துக்கிறேன். இந்த பிராண்ட் வந்து PA ஷேட் வந்து ப்ரவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட். இதுவுமே PACயோட பிராண்ட் தான். பிகாஸ் எனக்கு PAC பிராண்ட் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால. இதோட ஷேட் வந்து பியூர்லி பிளம்ப் அப்படின்ற ஒரு ஷேடு. இது நான் வந்து உள்ள மட்டும் சும்மா குடுத்து மெர்ஜ் பண்ணிடுவேன். அங்கங்க மட்டும் குடுத்துக்கிறேன். இங்க வந்து 2மே வேற கலர். நடுவுல வந்து வேற கலர். நான் சிம்பிளான ஐ மேக்கப் மாரி தான் போட போறேன். ஸோ நார்மலான ஃப்ளஃபி பிரஷ் எடுத்திருக்கேன். வேற எக்ஸஸ்லாம் வந்து எப்பவுமே ரிமூவ் பண்ணிடணும். இப்படி வந்துட்டு அப்புறம் சர்க்கிள், 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 சர்க்கிள். ஃபர்ஸ்ட்டு எந்த கலர் எடுத்தனோ அதே கலர் பண்ணிடுறேன். ஐம் கோயிங் ஃபார் திஸ் கலர். எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிட்டு, நான் இங்க மட்டும் பிங்க்கா குடுத்துக்கிறேன். அதே மாரி இந்த சைடும் லைட்டா அவுட்டர்ல மட்டும் கிளிட்டர் குடுத்துக்கிறேன். ஃப்ளாட் பிரஷ் ஷிம்மருக்காக. இந்த கலர் எடுத்துக்கிறேன். லைட்டா டச் எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சென்டர்ல மட்டும் தான் அப்ளை பண்ண போறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஏன் எக்ஸஸ வந்து இப்படி டேப் பண்றேன்னா, டேப் பண்ணும்போது எக்ஸஸ் விழும் கண்டிப்பா உங்க கண்ணு முன்னாடி.
அப்போ அப்ளை பண்ணும்போது இருக்கிறது மட்டும் தான் உங்க கண்ல ஒட்டும். ப்ளஸ் உங்க கண்ணுக்குள்ள விழாது எதுவுமே. நெக்ஸ்ட் வந்து ஸ்கின்லயும் விழாது. தேவையில்லாம நம்மளுக்கு வந்து திரும்பி இந்த ஸ்கின்ல பட்டு, திரும்பி அத ரீடச்சப் பண்ணி ஓவர்லே குடுக்க அவசியம் கிடையாது. இதுதான் வந்து ஒரு பெனிஃபிட் வந்து இப்டி டேப் பண்றது, எக்ஸஸ் ரிமூவ் பண்றது. ஓகே. ஐலைனர் நான் எப்பவுமே எப்படி வைப்பேன்னா, வந்து இங்க விங்ஸ் வந்து ஆஃப் வரைக்கும் நான் நிறுத்திடுவேன். அந்த மாரி தான் இதுவுமே வைக்க போறேன் நானு. இந்த சைட்லயுமே இதே மாரி வச்சுட்டு வந்துர்றேன். ஓகே. நான் லைனர் வச்சுட்டேன். யூஸ் பண்ண லிக்விட் லைனர் பென் மாரி இருக்கும். அது வந்து ஸ்விஸ் பியூட்டி தான் அதுவுமே. அண்ட் நான் யூஸ் பண்ற மஸ்காரா வந்து மெப்ளினோட மஸ்காரா. ஓகே. நான் வந்து மஸ்காரா வந்து நல்லா எக்ஸஸ்லாம் வந்து இப்படி எடுத்துருவேன் எப்பவுமே. கோ வித் அந்த ஃப்ளோவோட ஜஸ்ட் ஷேக் பண்ணணும், விகில் பண்ணணும். அவ்வளோதான். ஜென்டில் விகில். இப்படி பண்ணும்போது லேஷ்லாம் வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒட்டாது. அதே மாரி தான் அந்த சைட்லயும். ஃபைனலி இந்த லுக் முடிச்சாச்சு. அண்ட் இந்த லுக் எப்படி டர்ன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹேப்பி 2025. அண்ட் இந்த ஹேக் நான் போட்டிருப்பேன் இல்லையா? அந்த கொரியன் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு சாரி பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல அத பார்த்து தான் நான் மேக்கப் பண்ணியிருப்பேன் இல்லையா? நான் எதுவுமே அதுக்கப்புறம் அப்ளை பண்ணல. பட் எனக்கு என்ன ஒரு ஃபீலா இருக்குன்னா, என் மவுத் சுத்தி கொஞ்சம் லைட்டா பிளாக்கா டர்ன் ஆகுற மாரி இருக்கு. பட் இந்த லுக் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டும் இருக்கு. நானும் இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணி, இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் என் மேக்கப் எப்படி டர்ன் ஆயிருக்குன்னு எனக்கே தெரியும். நீங்க சொல்லுங்க, என் மேக்கப் எப்படி டர்ன் ஆயிருக்கு? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அண்ட் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். இன்னைக்கு ரொம்ப டங்க் ஸ்லிப் ஆகுது. ஸோ எடுத்த உடனே அந்த லிக் லிக்விட் இல்ல ஜெல் லைனர். ஜெல் லைனர். ஜெல் பிளாக் காஜல். காஜல் இல்ல. சரி ஓகே. இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்பா அப்பா ஸ்டென்ட்டே போணும் போல. சீரம் ஜெல். ஜெலி ஜெலி ஜெலி. ஜிகு ஜிகு. ஜிகு ஜிகு. ஆனா நல்ல நறுமணம். இது எங்கேயோ ஓகே. ஆமா நான் வந்து இந்த ஆயில் மெஸ்ல வாட்டர் ஸ்மெல்லு. இன்னைக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு போட்டது தான் போட்டேன். நல்லா ஜிம் கேர்ள் மாதிரி இருக்கேன் நானு. ஜிம் பாய். சரி வேண்டாம். ஃப்ரீயா விடுற மாதிரி தான் ஃபேன் ஃப்ரீயாக தான் விட்டுருந்தேன். பட் நான் ஃபேன் போட்டால் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஃபேன் சவுண்ட் அதிகமாக கேட்குது. கொஞ்ச நேரத்தில் கச கச கசன்னு ஆயிடுச்சு. அதனால ஒரு குட்டி கிளிப் போட்டு என் கொண்டே வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி. என்னோட ஹைப்ரோஸை நானே வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஹைப்ரோஸை வந்து கேவலப்படுத்தி விட்டேன். இது வரைக்கும் நல்லா தாங்க வந்துச்சு. இங்கே வந்து சொதப்பி விட்டேன். இந்த சைடும் நல்லா தான் வந்துச்சு. நானாக சொதப்பி விட்டேன். ஸோ சொதப்பலுக்கு பேர் போனவன் நான். இப்படி ரொட்டேட் பண்ணால் வருமே. வரல. இப்படி ரொட்டேட் பண்ணால் வரும் அழகா. வந்திருக்கு தெரியுதா? என் பேர் டூடு. என் பேர் ஹாய் டூடு. ஓகே கிஸ்ஸஸ். ஷேட் நேம் எங்கே இருக்கு? கீழே வந்துருச்சு. டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட். சாக்லேட். ஐயோ கக்கா போயிட்டானே. ஒன்னு இது இன்னொன்னு இது கொன்னத்துல கீழே விழுந்திருக்கும். ஆக்சுவலி என்னோட ஃபுல் வியூ வைக்க முடியாது. நான் இந்த கபோர்ட் தான் எனக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட்னஸ்ஸே யூடியூப் சேனலுக்குன்ட்டு. நான் இதுதான் நம்பி ஒரு பேக்ரவுண்டாக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நான் என்னெல்லாம் என்னை சுற்றி வச்சிருக்கனோ அது எல்லாமே வந்து தெரியும். அது வேண்டான்னு இருக்கு பிஹைண்ட் த சீன் எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி ஃப்யூச்சரில் ஃபுல்லாக நான் பண்ணுற அட்டோலியும் அட்டகாசம்லாம் தெரிகிற அளவுக்கு ஒரு இடத்துல இருப்பேன்னு நினைக்கிறேன். நம்புறேன். டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை. ஃபைனலி ஒரே டேக்ல எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை. ஓகே பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.